அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். தை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் 15/1/2024 மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சுக்கிரன், தனுர் ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி 19/1/2024 அன்றைய தினம் பின்னிரவு 1:42 சுக்கிர பகவான் தனுர் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 14ஆம் தேதி அதிகாலை 6:07 மகர ராசிக்கு புத பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்கிறது. தை மாதம் 21ஆம் தேதி அதாவது 4 பிப்ரவரி 2024 அன்றைய தினம் இரவு 11:18 மகர ராசிக்கு செவ்வாயினுடைய நகர்வு அமைந்திருக்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். தனவாக்கு குடும்பாதிபதி பாக்யாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்சமாகிறார். ரொம்ப சிறப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதத்தினுடைய பெரும்பகுதி ராசியை செவ்வாய் பார்த்துடுறார். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கும்னு நாம் நம்பலாம். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது உங்களுக்கான உழைப்பிற்கான வெகுமதி, ஒரு பதவி உயர்வு, மரியாதை, அங்கீகாரம் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்கும். இறை அருள் பரிபூரணமாக இருக்கு. உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு. எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் ரொம்ப சிறப்பாக இறை அருளோடு நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அது மாதிரி வெளிமனுஷாளுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும். அது மாதிரி அதற்கான அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். பல வழிகளிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். கல்வியை பொறுத்தவரை மிகப்பெரிய வளர்ச்சி, ஏற்ற முன்னேற்றத்தினை உங்களால் பெற முடியும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் பிரச்சனைகள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பொருளாதாரம் ஏற்றம் வரும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் செய்ய முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மஞ்சள் மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 2 மற்றும் 3. அதிர்ஷ்டமான தினங்கள் பிப்ரவரி 11 மற்றும்
12. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன். அது மாதிரி ஜாதகம் அனுப்பினவாளுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அதிகபட்சம் ஒரு 3-4 நாட்கள் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் அனுப்பின்னு இருக்கா. அடுத்தது பொருத்தம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தவரை ஒரு நாள் டைம். நீங்கள் இன்றைக்கி அனுப்பிச்சில்ல, நாளைக்கு நான் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து சொல்லிடுவேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன். நன்றி, வணக்கம்.